இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது என்னன்னா வந்து பில்டிங் மொமெண்டம். மூமெண்டம்னா என்ன, தமிழ்ல ஈஸியா புரிஞ்சுக்கலாமே. என்னன்னா வந்து ஒரு ஒரு இயக்கம், ஆற்றல், ஒரு உத்வேகம், அதுதான் வந்து மொமெண்டம் சொல்லுவாங்க. ஸோ ஒரு சின்ன டெஃபினேஷனோட புரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? the ability to take action continuously and keep moving, that force that makes something move faster and faster. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து லைக் கார் ஓட்ட ஆரம்பிக்கும் போது நம்ம கான்ஷியஸா வந்து ஓட்டுவோம். முன்னாடி, பின்னாடி, அ கிளட்ச், பிரேக் இதெல்லாம் பார்த்து, பார்த்து, பார்த்து ஓட்டுவோம். அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 மாசம் கழிச்சு அத டெய்லி பிராக்டிஸ் பண்ணும்போது, ஓகேங்களா? இப்போ சிஸ்டம்னா என்னன்னு ஒரு ஒரு கன்ஃப்யூஷன் வந்துரும். சிஸ்டம்ன்றது வந்து இந்த டெய்லி பிராக்டிஸ் பண்ணா அது சிஸ்டம். ஸோ ஆஃப்டர் ஒரு 6 மந்த்ஸ் கழிச்சு என்ன ஆகும்னா வந்து உங்களுக்கு வந்து அது நேச்சுரலா வந்துரும். ஈஸியா வந்துரும். ரொம்ப பியூட்டிஃபுல்லா அத பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஓகேங்களா? ஸோ மூமென்டம்ன்றது வந்து என்னன்னா வந்து லைக் ஒரு ஆக்ஷன கன்சிஸ்டன்ட்டா ஈஸியா பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. அத என்ஜாயும் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஒரு சின்ன ஸ்டோரியோட இத புரிஞ்சுக்கலாம். ஒரு சின்ன வில்லேஜ்ல வந்து ஒரு பையன் போய் பம்ப் இருக்கு. தண்ணி அடிக்கிறான். தண்ணி வரல. 5 தடவ எடுக்குறான். தண்ணி வரல. 10 தடவ அந்த பம்ப் அடிக்கிறான். தண்ணி வரல. 15 தடவ எடுக்குறான். தண்ணி வரல. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல என்ன பண்றான்னா, இதெல்லாம் வந்து தண்ணி வராதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுறான். அதே இடத்துல அதே பம்புக்கு இன்னொரு பையன் வரான். அவனும் தண்ணி அடிக்க ஆரம்பிக்கிறான் அந்த பம்ப்ல. ஓகேங்களா? அண்ட் 5 டைம்ஸ் அடிக்கிறான். தண்ணி வரல. 10 டைம்ஸ் தண்ணி வரல. 15 டைம்ஸ் அடிக்கிறான். தண்ணி வரல. 20 டைம்ஸ் அடிக்கிறான். தண்ணி வரல. பட் ஆனா அவன் விடாம என்ன பண்றான்னா வந்து கன்டின்யூ பண்ண ஆரம்பிக்கிறான். அத கன்டின்யூ பண்ணதுனால அவனுக்கு என்ன ஆகுதுன்னா, அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தண்ணி வர ஆரம்பிக்குது. ஸோ தண்ணி அங்க இல்ல. ஓகேங்களா? தண்ணி இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் பையன் அடிக்கும்போதும் தண்ணி இருந்தது பம்ப்ல. செகண்ட் பையன் அடிக்கும்போது தண்ணி இருந்தது. அது என்னன்னா வந்து இந்த கன்டின்யூ எஃபோர்ட் ஒண்ணு இருக்கும்போது தான் வந்து என்ன ஆகும்னா வந்து நமக்கு வந்து ஒரு சூப்பரான வந்து ஒரு ரிசல்ட் வரும். நம்ப இத அப்படியே நம்ம ரியல் லைஃப்ல பொருத்தி பார்க்கலாமே. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நெறைய பேர் வந்து எக்சர்சைஸ் பண்ணணும்னு நெனைப்பாங்க காலைல எழுந்து. அண்ட் அந்த எக்சர்சைஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா ஒரு ஒரு சின்ன எக்சர்சைஸ் இன் த சென்ஸ் ஒரு 30 மினிட்ஸ் ஒரு எக்சர்சைஸ் நீங்க பண்றீங்க. ஓகேங்களா? அந்த 30 மினிட்ஸ் பண்ணும்போது, அது கன்சிஸ்டன்ட்டா நம்ம பண்ணும்போது என்ன ஆகும்னா வந்து, அது ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அது உங்களுக்கு நார்மல் ஆயிடும். ஈஸி ஆயிடும். ஜாலியா பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. ஸோ மொமெண்டம்ன்றது வந்து என்னன்னா வந்து, நம்ம வந்து இனிஷியலி கஷ்டப்பட்டு செய்ற வேலை வந்து ஒரு ஒரு பீக் ஒரு டைம்ல வந்து அது என்ன ஆகும்னா, ரொம்ப ஈஸியாவும், ஃப்ளோவாவும் நமக்கு வர ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா? அத நம்ம என்ஜாய் பண்ணவும் ஆரம்பிச்சுருவோம். அதே சமயம் அது மூலமா ஒரு மேசிவ் ரிசல்ட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ நம்ப பிளைவுட் பிசினஸ் என்ன நடந்துட்டு இருக்குன்னா வந்து, இந்த மூமெண்டம் கிரியேட் பண்றதுக்கு தான் வந்து நம்ம வந்து 21 டேஸ் மாஸ்டர் மைண்ட் செட்ன்னு ஒரு விஷயம் வந்து கொண்டு வர போறோம். ஓகேங்களா? அத பத்தின விஷயங்கள சக்திவேல் சாரும் நானும் வந்து அப்கமிங்ல பேச போறோம் இதே செஷன்ல. ஸோ அந்த மூமெண்டம் எப்படி பியூட்டிஃபுல்லா பில்ட் பண்றத வந்து ஓகேங்களா? டீச் பண்றது மட்டும் இல்லாம, அத ரியலா பண்ணியும் காமிக்க போறோம். ஓகேங்களா? இந்த அப்கமிங் டேஸ்ல. ஸோ மூமெண்டம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா வந்து, ஓகே எபிலிட்டி டூ டேக் ஆக்ஷன் கன்சிஸ்டன்ட்லி ஓகேங்களா? கீப் மூவிங். ஓகேங்களா? அது ஒரு ஃபோர்ஸ கிரியேட் பண்ணும். அந்த ஃபோர்ஸ கிரியேட் பண்ணும்போது, அதோட ரிசல்ட் ஓகேங்களா? மேசிவா இருக்கும். ஓகேங்களா? இன்னும் சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கணும்னா, ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணும்போது இது வந்து என்ன ஆகும்னா வந்து ரொம்ப ஒரு ஹார்டா கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாருக்கும் மார்னிங் எழுந்து பிரஷ் பண்றது இன்னைக்கு ஈஸியா ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஆட்டோமேட்டிக்கா ஆயிடுச்சு. ஓகேங்களா? இதே நீங்க நைட்டும் பிரஷ் பண்ணணும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் பிரஷ் பண்ணணும் அப்படின்னா, என்ன சொல்றாங்கன்னா வந்து லைக் சயன்ஸ்ல வந்து நீங்க வந்து காலைல பிரஷ் பண்றத விட நைட் பிரஷ் பண்றது ரொம்ப நல்லதுன்றாங்க. அப்ப நைட் நீங்க பிரஷ் பண்ணீங்கன்னா, ஆக்சுவலா காலைல எழுந்த உடனே பிரஷ் பண்ணக்கூடாதுன்றாங்க. காலைல எழுந்து அட்லீஸ்ட் ஒரு 3 ஹவர்ஸ் இல்ல 4 ஹவர்ஸ் கழிச்சு தான் பிரஷ் பண்ணணுன்றாங்க. ஓகே. இல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பிரஷ் பண்ணணுன்றாங்க. ஓகேங்களா? அண்ட் நைட் நீங்க பிரஷ் பண்றது ஒரு ஹேபிட்ட நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, என்ன ஆகும்னா வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலி உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். நைட் காலைல உங்களுக்கு ஈஸியா வந்துரும். எழுந்து பிரஷ் பண்றது. நைட் ஆனா அது வராது. அத நீங்க ரிமைண்டர் வைக்கணும், ஞாபகம் வைக்கணும். அப்புறம் டெய்லி நீங்க பண்ண ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம்ல வந்து அது உங்களுக்கு ஈஸியாவும் ஆயிடும். அதே டைம் ஓகேங்களா? அது ஆஃப்டர் சம் டைம்ஸ் மார்னிங் எப்படி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வருதோ, அதே மாரி ஆட்டோமேட்டிக்காவே வர ஆரம்பிச்சுரும். இதே தான் நம்மளுக்கு டெய்லியும் வந்து ஒரு 5 கால் வந்து பண்றது நம்மளுக்கு வந்து கஷ்டமா ஹார்டா இருக்கும். ஓகேங்களா? அந்த 5 கால் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா வந்து, கொஞ்ச நாள் கழிச்சு அது ஈஸி ஆயிடும். ஓகேங்களா? அதுல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஓகேங்களா? இது என்னால முடியுமா? முடியாதா? இந்த மைண்ட் செட், டவுட் இவங்க எஸ்ன்னு சொல்லுவாங்களா? இவங்க வாங்குவாங்களா? இவங்க வாங்க மாட்டாங்களா? இவங்க உள்ள வருவாங்களா? வரமாட்டாங்களா? இந்த மாரி நெறைய கொஸ்டின்ஸ் ஓகேங்களா? மைண்ட்ல கேட்டுட்டே இருக்கும். பட் ஆனா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன? அந்த ஆக்ஷன் எடுக்க வேண்டும். டெய்லி 5 கால் பண்ணணும். இல்ல 2 பேர மீட் பண்ணணும். இந்த விஷயத்த நம்ம டெய்லி பண்ண ஆரம்பிச்சோன்னா, என்ன ஆகும்னா, ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல வந்து அது ஈஸி ஆயிடும். ஓகே. ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்க வந்து வாக்கிங் போகும்போது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா? அதே ஒரு 10 நாள் கன்டினியூஸா நீங்க போயிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், 11 நாள் அது ரொம்ப ஈஸி ஆயிடும். தென் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும்னா, ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு அது ரொம்ப ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும். ஓகே.
இந்த மாதிரி ஓகேங்களா, பிரஷ் பண்றது, குளிக்கிறது ஆட்டோமேட்டிக்கா நீங்க பண்ணக்கூடிய விஷயம். இதை தாண்டி ஓகேங்களா, உங்க லைஃப்ல வேற எதனா நீங்க ஆட்டோமேட்டிக்கா பண்றீங்கன்னா அதை வந்து சாட் பாக்ஸ் டைப் பண்ணுங்க. நான் கஷ்டப்பட்டு பண்றது இல்லப்பா, ஈஸியா பண்றேன்ப்பா. நான் கஷ்டப்பட்டு பண்றது இல்ல, ஈஸியா பண்றேன். அப்படி எதனா இருந்ததுன்னா நீங்க அதை மட்டும் டைப் பண்ணுங்க. ஆனா டெய்லியும் பண்றேன். எனிஒன்? ஓகே. ஒருத்தர் ஆன்சர் பண்ணிருக்காரு, சூப்பர். ஜெஃப்ரி ஆன்சர் பண்ணிருக்காங்க. 4:30 எழுந்துக்கிறது இனிஷியலி மைட் பி கஷ்டமா இருக்கலாம் ஓகேங்களா. அது கூட இன்னைக்கு அவருக்கு தெரியவே தெரியாது, ஏன்னா அவரு டெய்லி எழுந்துட்டு இருக்காரு, ஈஸியா இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா வந்து. அப்ப என்ன ஆகுது, நைட்டு 11 மணிக்கு படுத்தாலும் சரி, 12 மணிக்கு படுத்தாலும் சரி, இல்ல 9 மணிக்கு படுத்தாலும் சரி, அந்த 4:30 மணிக்கு முடிப்பு வந்து ஜெஃப்ரிக்கு ஈஸியா வந்தது. அதே மாதிரிதான் உசைன் சார். சோ அப்ப என்ன ஆகுது, அது ஒரு மூமெண்ட் மாதிரி கிரியேட் ஆயிடுச்சு, அது நார்மலாவே உங்களுக்கு ரொட்டீனா ஆயிடுச்சு. சோ அப்ப நீங்க இந்த ஃப்ளைவன் பிசினஸ்ல ஒரு குறிப்பிட்ட டாஸ்க் டெய்லி பண்றீங்க பாத்தீங்களா, அது வந்து டெய்லி நீங்க வந்து கன்சிஸ்டன்டா பண்றீங்களா? அதே மாதிரி அது ஈஸியா இருக்கா உங்களுக்கு? அதை என்ஜாய் பண்றீங்களா? அப்படி நீங்க கொஸ்டின் கேட்டீங்கன்னா, அப்போ உங்களுக்குள்ள ஒரு மூமெண்டம் கிரியேட் ஆயிருக்கு. அந்த மூமெண்டம் கிரியேட் ஆகுதுன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரிசல்ட் வர ஆரம்பிக்கும், உங்களுக்கு இன்கம் வர ஆரம்பிக்கும். ஸோ மூமெண்ட்ம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. அது என்னன்றது இப்போ புரிஞ்சுக்கிட்டோம் ஓகேங்களா. இந்த மூமெண்டம் வந்து நம்ம வந்து இன்னும் ஃபாஸ்டா கொண்டு வரதுக்கு ஒரு 3 பிரின்சிபல் இருக்கு ஓகேங்களா. அந்த 3 பிரின்சிபலை ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா உங்களால வந்து இந்த மூமெண்டம் உங்களால பில்ட் பண்ண முடியும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் விஷயம், ஸ்டார்ட் வித் ஸ்மால் வின்ஸ் ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நிறைய ட்ரைனிங்ஸ் போடுறாங்க ஓகேங்களா. அண்ட் இந்த நிறைய ட்ரைனிங்ஸை ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் என்னன்னா வந்து, நான் எந்த ஒரு ட்ரைனிங்கையும் வந்து மிஸ் பண்ண மாட்டேன், எல்லா ட்ரைனிங்ஸும் நான் அட்டன் பண்ணுவேன். அப்ப எல்லா ட்ரைனிங்ஸும் வீக்லி ஒரு 3 ட்ரைனிங் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 3 ட்ரைனிங் நீங்க அட்டன் பண்ணும்போது அப்ப என்ன ஆகுது, யூ ஸ்டார்ட் கிரியேட்டிங் மொமெண்டம் ஆஃப் லேர்னிங். ஓகே. அப்புறம் அதுவே வந்து ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு என்ன ஆகுது ஓகேங்களா, இந்த 3 மந்த்ஸ்ல எவ்ரி செஷன் நீங்க அட்டன் பண்ணும்போது அது நோட்ஸ் எடுத்து அந்த நோட்ஸை எடுத்து நீங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, ஓகே இந்த ப்ராடக்ட் நம்ம இப்படிதான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஓகே அண்ட் பிசினஸ் பிளான் இப்படிதான் எக்ஸ்பிளைன் பண்ணணும், இன்க்ரீடியன்ட் இப்படிதான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் ஓகேங்களா. இந்த மாதிரி இந்த 3 மந்த்ஸ்ல நீங்க டெஃபினட்டா கத்துப்பீங்க. அப்ப என்ன ஆகுது, உங்களுக்கு ஒரு மொமெண்டம் கிரியேட் ஆகுது. அப்போ இன்னைக்கு ஒரு ட்ரைனிங் போறாங்கன்னா அந்த ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்றது ஒரு சின்ன win. ஓகேங்களா. அதே மாதிரி வந்து நீங்க வந்து ஒரு 5 கால் நீங்க பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஓகேங்களா இன்னைக்கு, அந்த 5 கால் பண்றதுக்கு ஒரு ஸ்மால் வே. அதே மாதிரி உங்க லைஃப்ல வந்து உங்க கோல்ஸ்க்கு வந்து ஓகே நான் மாசம் வந்து அந்த என்னன்னா வந்து லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு 20,000 rupees இன்வெஸ்ட்மெண்ட் நான் போடுறேன் எஸ்ஐபியில் ஃபார் எக்ஸாம்பிள். அதே ஒரு நெக்ஸ்ட் ஒரு 5 இயர்ஸ் போட்டிங்கன்னா என்ன ஆகும், ஒரு மேசிவான ஒரு இன்கம் வரும். அந்த மாதிரி ஒரு சின்ன ஆக்ஷன் எடுத்து ஓகேங்களா, அதை கன்சிஸ்டன்டா நம்ம பண்ணும்போது ஒரு சின்ன வின்னை நம்ம என்ஜாய் பண்ணும்போது அந்த ஆக்ஷனை திருப்பி திருப்பி நம்ம பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய பேர் வாக்கிங் போகிறத ரிலேட் பண்ண முடியும் ஓகே. ஒரு 45 மினிட்ஸ் நல்லா பிரிஸ்கா வாக் பண்ணும்போது நல்லா ஸ்வெட் ஆகும் ஓகேங்களா. இல்ல ஒரு 45 மினிட்ஸ் ஜிம்ல பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணும்போது பயங்கரமா சொல்றாங்க அது அது பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறமே நமக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் ஒரு ஃபீல் வரும். அதே மாதிரி ஏதோ ஒரு பெருசா சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீல் வரும். இத நம்ம வந்து லைக் அப்சர்வ் பண்ணும்போது அந்த வின்ன என்ஜாய் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி நீங்க ஒரு டெய்லி 5 கால்ஸ் பண்றது, இல்ல வந்து வீக்லி ஒரு பிஎம் வந்து கன்சிஸ்டன்ட்டா வந்து வாரம், வாரம் பண்றது. இது என்ன ஆகும்னா ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணும். ஸோ உங்க ஸ்மால் வின்ஸ ஐடென்டிஃபை பண்ணி அத என்ஜாய் பண்ண ஆரம்பிங்க. தட்ஸ் ஃபர்ஸ்ட் பிரின்சிபல். 2வது வந்து என்னன்னா வந்து, ஆல்ரெடி இந்த வார்த்தைய நெறைய யூஸ் பண்ணிட்டேன். என்னன்னா வந்து கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சி தான் என்ன ஆகும்னா, ஒரு பயங்கர ப்ரூட்டல் ஃபோர்ஸா வெளிய வரும். ஓகே. பயங்கரமான ஒரு ப்ரூட்டல் ஃபோர்ஸா வெளிய வரும். ஸோ, ஒரு விஷயத்த நம்ம கன்சிஸ்டன்ட்டா பண்ணும்போது, ஓகேங்களா? கன்சிஸ்டன்ட்டா பண்ணும்போது, ஓகேங்களா? நான் லாஸ்ட் செஷன்ல கூட சொல்லும்போது என்னன்னா வந்து, ஓகே இன்னைக்கு பண்ணுவோம், நாளைக்கு பண்ண முடியுமா? அப்படின்னு ஒரு டவுட் வரும்போது வந்து ஒரு மந்த்ரா சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அண்ட் அப்போ மைண்ட்ல வந்து நாளைக்கு பண்ணிக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு தாட் வரும்போது, ஐ டூ இட் எனிவேஸ் அப்படின்னு சொல்லி நீங்க பண்ணுங்கன்னு வந்து நம்ம சொன்னோம். ஸோ அந்த மாரி ஓகேங்களா, ஒரு பர்ட்டிகுலர் ஆக்ஷன்ஸ் எடுத்து ஓகேங்களா, கன்சிஸ்டன்ட்டா ஓகேங்களா, அந்த பர்ட்டிகுலர் டைம்ல, அந்த பர்ட்டிகுலர் என்வைரன்மென்ட்ல கன்டினியூஸா நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, ஒரு கன்சிஸ்டன்சி பில்ட் ஆகும். அந்த கன்சிஸ்டன்சி தான் இன்னைக்கு வந்து சக்சஸே. ஓகேங்களா. ஒரு விஷயத்த ஒரு நாள் பண்ணிட்டு ஓகேங்களா, ஜிம்முக்கு ஒரு நாள் போயிட்டு, வாரத்துக்கு ஒரு நாள் போயிட்டு சிக்ஸ் பேக் வரும்னா வராது. ஓகேங்களா. 7 நாளும் போனா தான் ஓகேங்களா, அடுத்த ஒரு 3 மந்த்ஸ் இல்ல 6 மந்த்ஸ்ல ரொம்ப குயிக்கா, ஃபாஸ்ட்டா வந்து அந்த கன்சிஸ்டன்ட்டா அந்த பெட்டர் ரிசல்ட் வரும். அதே மாரி தான். இன்னைக்கு நான் கால் பண்ணிட்டேன். ஓகே இன்னைக்கு ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ண அதால ஒரு மோட்டிவேஷன் கிடைச்சுச்சு அதனால அட்டெண்ட் பண்ணிட்டேன். அப்படி கிடையாது. ஓகேங்களா. மோட்டிவேஷன் மொமெண்டம் கிரியேட் பண்ணாது. டெய்லி கன்சிஸ்டன்ட் ஆக்ஷன் தான் வந்து ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணும். இந்த மொமெண்டம் கிரியேட் பண்றத நம்ம என்ன பண்ண போறோம்னா, 21 டேஸ் மாஸ்டர் மைண்ட் செட்ன்னு ஒண்ணு கொண்டு வர போறோம். 21 டேஸ் கன்டினியூஸா எவ்ரிடே வந்து ஒரு 1 ஹவர் வந்து Zoomல மார்னிங் செஷன் இருக்கும். எக்ஸாக்ட்டா 1 ஹவர் 6:30 to 7:30. ஸோ அப்ப என்ன ஆகுது,
ஒரு ஒரு கன்சிஸ்டன்ட் அந்த வேலையை நம்ம பண்ணும்போது அது ரிசல்ட்டை மேசிவா நீங்க பார்ப்பீங்க. 3வது ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்ன மாரி ஓகேங்களா, ஈஸியா வந்துரும். மேசிவ் ரிசல்ட் வந்துரும். ஓகே. நம்ம இந்த 21 டேஸ் மாஸ்டர் மைண்ட் செட்ட வந்து அடுத்து சக்திவேல் சார் பேசப் போறாரு. ஓகேங்களா. அது வந்து ஃபர்ஸ்ட் 2, 3 நாள் நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். என்னடா காலைல எழுந்து வரணுமா, போணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அதே வந்து ஓகேங்களா, அத யாரு வந்து டெய்லி வந்து அட்டெண்ட் பண்றாங்களோ, ஆஃப்டர் ஒரு 7 டேஸ் கழிச்சு, இல்ல ஒரு 5 டேஸ் கழிச்சு அது ஈஸியா ஆயிடும். ஒரு ரொட்டீன் ஆயிடும். ஓகே அந்த 21 டேஸ் அவங்க கம்ப்ளீட் பண்ணும்போது ஒரு மேசிவ் ரிசல்ட் கிடைக்கும். அதே மாரி தான் நீங்க வந்து ஓகே ஒரு 5 கால் பண்றது, ஒரு 10 ஃபாலோ பண்றது, இந்த மாரி விஷயத்த நீங்க கன்டினியூஸா நீங்க பண்ணும்போது, ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக் கஷ்டமா இருக்கும். ஒரு 2 வீக்ஸ் கஷ்டம். அதுக்கப்புறம் 3 வீக் அது ரொட்டீனா ஆயிடும். அதுக்கப்புறம் அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஒரு 3 மந்த்ஸ், 6 மந்த்ஸ் கழிச்சு பார்க்கும்போது, ஓகேங்களா, ஒரு மேசிவ் ரிசல்ட் அங்க வந்துரும். ஸோ பில்டிங் மொமெண்டம் என்றது என்னன்னா வந்து, ஒரு சின்ன டாஸ்க், ஒரு ஆக்ஷன் எடுத்து, ஓகேங்களா, அந்த ஆக்ஷன பண்ணும்போது அந்த வின்ன என்ஜாய் பண்ணுங்க. ஓகேங்களா, ஃபீல் பண்ணுங்க. அத கன்சிஸ்டன்ட்டா கொண்டு வாங்க. ஓகேங்களா, ஒரு பாயிண்ட்ல வந்து அது ஈஸியா உங்களுக்கு மாறும். அது ஈஸியா மாறும்போது ஒரு மேசிவ் ரிசல்ட் வரும். ஓகேங்களா, அ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ஓகேங்களா, அந்த மொமெண்டம் அண்டர்ஸ்டாண்ட் ஒரு எக்ஸாம்பிள் ஓகேங்களா, எப்பயும் வந்து தமிழ்நாட்டுல வந்து எலக்ஷன் இப்ப நெருங்கிட்டு இருக்கு. ஓகே ஏடிஎம்கேவா, ஏடிஎம்கேவா இந்த 2 தான் வந்து எப்பவுமே போட்டி இருந்துட்டே இருக்கும். ஓகேங்களா, திடீர்னு வந்து ஒருத்தர் உள்ள வராங்க. இன்னொரு கட்சி உள்ள வராங்க. அண்ட் அப்படியே வந்து அவரு அதுவரைக்கும் வந்து அவர் ஆக்ட் பண்ணி அவர் சேர்ந்த ஒரு மாஸ்டர் க்ரௌட வச்சிருந்தாரு. அந்த க்ரௌட வச்சு ஒரு பாலிடிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பெரிய மொமெண்டம் கிரியேட் பண்ணிட்டாரு. ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா இருக்காங்க அவங்க. ஓகேங்களா? அண்ட் அப்ப என்ன ஆகுது? ஒரு மொமெண்டம் ஓகேங்களா? ஒரு யுகத்தையே மாத்தக்கூடிய ஒரு பவர் இருக்கு. ஓகே. நம்ம இந்த ராமாயணத்துல பார்த்திருப்போம். ஓகேங்களா? ராமர் வந்து சீதைய கொண்டு வர லங்காக்கு போனாரு. ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம இந்த டிவில பார்த்திருப்போம். இல்ல வந்து மூவில பார்த்திருப்போம். ஓகேங்களா? நெறைய பேர் ரிலேட் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த நெறைய வானரங்கள் வந்து அந்த கடல்ல வந்து ஒவ்வொரு கல்லா போட்டு, ஒவ்வொரு கல்லா போட்டு எல்லாரும் வந்து அ தமிழ்நாட்டுல இருந்து ராமேஸ்வரம்ல இருந்து அந்த லங்காக்கு போறது ரொம்ப ஈஸி பண்ணிட்டாங்க. அப்ப என்ன ஆகுது? எல்லாரும் சேர்ந்து ஒரு சின்ன விஷயத்த கன்டினியூஸா ஓகேங்களா? அது ஒரு மேசிவான ரிசல்ட் வரும். இப்ப நம்ம பண்ணக்கூடிய விஷயம் வந்து என்னன்னா வந்து, நம்ம செல் பண்றோம் நமக்கு இன்கம் வருது. பட் நம்ம செல் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் வந்து ஃபார் ஷூர் வந்து ஒரு மேசிவான ஒரு மூவ்மெண்ட் அது எப்படி கிரியேட் ஆகும்னா, ஓகேங்களா, நம்ம உண்மையா அத பண்ண ஆரம்பிச்சோம்னா, ஓகேங்களா, நெறைய பேரு ஹாஸ்பிட்டல் போய் பைசா குடுத்து, ஓகேங்களா, ஒரு நோய குணப்படுத்துறதுக்கு பதிலா, அத வந்து வராமயே புரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மூவ்மெண்ட்ட நம்ம கிரியேட் பண்ண போறோம். அதுதான் கோர். அத இன்னைக்கு நம்மளால பார்க்க முடியாது. இன்னைக்கு நம்ம பார்க்குறது என்னன்னா வந்து, நான் 5 கால் பண்ணணும், 5 ஃபாலோ பண்ணணும், ஓகேங்களா, ஒரு பிஎம் பண்ணணும் அப்படின்னு ஒரு தாட் ப்ராசஸ்ல மந்த்லி வந்து ஒரு 1,00,000, 2,00,000, 3,00,000 ஏர்ன் பண்ணா அதுதான் நம்மளோட தாட் ப்ராசஸா இருக்கும். ஆனா நம்ம பண்ணக்கூடிய இந்த சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் அஃப்கோர்ஸ் நம்ம அத 5 கால் பண்ண போறோம், 5 ஃபாலோ பண்ண போறோம், ஓகேங்களா, அண்ட் இன்கம் வருது. இது ஒரு மொமெண்டமா கிரியேட் ஆகும்போது என்ன ஆகும்னா, ஓகேங்களா, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இப்போ தமிழ்நாட்டுல 8,00,00,000 பேர் இருக்காங்க. இந்த 8,00,00,000 பேர் வந்து மேசிவ் ஓகேங்களா க்ரவுட். அதுல அட்லீஸ்ட் நம்மளால வந்து ஒரு 1,00,00,000 ஃபேமிலி நம்ம 1,00,00,000 1,00,00,000 பீப்பிள ரீச் பண்ணா கூட என்ன ஆகும்னா, அந்த 1,00,00,000 மூலமா அட்லீஸ்ட் அனதர் வந்து 2,00,00,000 பீப்பிள் வந்து வர ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ரெஃபரன்ஸ் மூலமா. அந்த 1,00,00,000 பீப்பிள் வந்து ஓகேங்களா, அவங்க இந்த விஷயத்த எடுக்கும்போது, அவங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் அவங்க பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ரெஃபர் பண்ண அப்ப என்ன ஆகுது, நம்பளால வந்து லைக் ஒரு டிசீஸ் ஃப்ரீ சொசைட்டிய உருவாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் இருக்கு. அதுதான் வந்து நம்ம இன்னைக்கு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம். அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன்னைக்கு நம்மளால பார்க்க முடியாது. ஆனா அதுக்கு எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கீங்க. ஸோ நீங்க பண்ணக்கூடிய அந்த சின்ன விஷயத்த ஓகேங்களா, கன்சிஸ்டன்ட்டா பண்ணுங்க. அண்ட் ஒரு டைம்ல அது ஈஸி ஆயிடும். ஓகேங்களா. அந்த பம்ப் ஸ்டோரி மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் 5 தடவ அடிக்கும்போது தண்ணி வரல. 10 தடவ அடிக்கும்போது தண்ணி வரல. 20 தடவ அடிக்கும்போது தண்ணி வரல. அது நீங்களும் நானும் கூட எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம் ஊர்ல. நம்ம ஊர்ல பம்ப் இருந்திருக்கும். நம்ம அடிச்சிருப்போம். நம்ம ரோட்ல பம்ப் இருக்கும் அடிச்சிருப்போம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒரு பர்ட்டிகுலர் பாயிண்ட்ல தண்ணி வந்துட்டே இருக்கும். கன்டினியூஸா வந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் யார் வந்து அடிச்சாலும் உடனே வந்து தண்ணி வந்துட்டே இருக்கும். அந்த மாரி தான் நம்ப இந்த மூவ்மெண்ட்ட கிரியேட் பண்ணணும். அப்ப அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம், நம்ம என்ன பண்ணணும்னு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். அதே மாரி அத கன்சிஸ்டன்ட்டா பண்ணணும். கன்சிஸ்டன்ட்டா பண்ணும்போது ஒரு டைம்ல வந்து அது ஈஸி ஆயிடும். அது ஈஸி ஆகும்போது அது மேசிவ் ரிசல்ட்டா வர ஆரம்பிக்கும். ஸோ இத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஓகேங்களா? நம்ம புரிஞ்சுட்டோம்னா, நேச்சுரலா நம்ம பண்ண ஆரம்பிச்சுருவோம். ஒரு விஷயத்த கஷ்டப்பட்டு பண்றதுக்கு பதிலா வந்து, அது ப்ராசஸே நம்ம ஜாலியா பண்ண ஆரம்பிச்சுருவோம். ஓகேங்களா? நெறைய பேர் வந்து நான் கோடி ரூபாய் சம்பாதிச்சேன்னா சந்தோஷமாயிடுவேன். கடன் அடைச்சுனா சந்தோஷமா ஆயிடுவேன். இவ்வளோ சம்பாதிச்சா சந்தோஷமா ஆயிடுவேன். ஒரு விஷயத்த பண்ணா தான் நான் சந்தோஷமா ஆவேன்னு கிடையாது. ஓகேங்களா? இந்த மூவ்மெண்ட்ல எனக்கு வந்து ரூ. 1 ஏர்ன் பண்ணணும். அதுக்கு நான் டெய்லி ஆக்ஷன் பண்ணுவேன். அத நான் என்ஜாய் பண்ணும்போதே, அது வந்து இந்த ப்ராசஸும் என்ஜாய் பண்ணுவேன். அந்த கோல் அச்சீவ் பண்ணும்போது என்ஜாய் பண்ணுவேன். நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கோல் செட் பண்ணுவாங்க. அத அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு எம்ப்டியா ஒரு ஃபீல் பண்ணுவாங்க.
ஓகேங்களா? அந்த ஒரு ஃபீலிங் நம்மளுக்கு வராது. ஓகேங்களா? ஏன்னா அந்த மூமெண்டம் நம்ம கிரியேட் பண்ணும்போது, மூமெண்டம் நம்ம என்ஜாய் பண்ணும்போதே வந்து ஒரு மேசிவான விஷயம் நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ ஒரு டாக்டரால கூட பண்ண முடியாது. டாக்டர் வந்து ஒரு டிசீஸ் வந்தா தான் அத ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனா வந்து ஓகே உங்களுக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னன்னா வந்து, ஒரு டிசீஸ் வராமயே வந்து புரொடெக்ட் புரொடெக்ட் பண்ண முடியும். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி குடுத்துருக்காங்க. இது ஒரு மொமெண்டமா கிரியேட் பண்ணனா எவ்ளோ பேரோட லைஃப் பயனளிக்கும். ஏன்னா வந்து எத்தன பேரு வாழ்க்கையில ஓகேங்களா, ஒரு உடம்பு சரியில்ல, ஒரு சின்ன ஆப்பரேஷன் போறாங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக ரூ. 1,00,000 வந்து மினிமம் வந்து ரூ. 30,00,000 வரைக்கும் இன்னைக்கு வந்து ஸ்பெண்ட் பண்றாங்க. ஓகேங்களா, ஹெல்த்துக்காக. ஓகேங்களா. ஆனா வந்து நம்மளோட ப்ராடக்ட் லெஸ் தென் ₹3000 ஓகேங்களா. அது கூட 6 மந்த்ஸ் தான் எடுக்க சொல்றோம். இன் அ இயர். ஓகே. அண்ட் இல்லன்னா ஒரு 48 டேஸ் தான் எடுக்க சொல்றோம். அப்போ இந்த ஒரு சின்ன இன்வெஸ்ட்மென்ட் என்ன மாரி ஒரு சேஞ்ச், என்ன மாரி ஒரு மொமெண்டம் கிரியேட் பண்ணும்னு நீங்க பாருங்க. ஓகேங்களா. அம் நம்ம பண்ணக்கூடிய இந்த விஷயம் என்னன்னா வந்து நான் பொறந்தேன், ஓகே, வளர்ந்தேன், சம்பாரிச்சேன், சாப்பிட்டேன், ஓகேங்களா, வாழ்ந்தேன், போனேன்னு இருக்காது. ஓகே. நான் வாழ்ந்தேன், நான் சம்பாரிச்சேன். என்னால வந்து 4 பேர் வாழ்க்கைய வந்து ஓகே ஹெல்த்தியா மாத்த முடிஞ்சதுன்னு ஒரு விஷயம் வந்து மாறும். ஓகேங்களா. இந்த மொமெண்டம் கிரியேட் வந்து 21 டேஸ் மாஸ்டர் மைண்ட் செட் ஒண்ணு கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த 21 டேஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம் சக்திவேல் சார் இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் அந்த 1 ஹவர்ல நம்ம என்ன பண்ண போறோம்ன்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க. இந்த மொமெண்டம் கிரியேட் பண்ண 21 டேஸ் மாஸ்டர் மைண்ட் செட் நம்ம கொண்டு வரும். ஸோ நீங்க உங்க லீடர்ஸ் இந்த 21 டேஸ் மட்டும் ஓகேங்களா, கஷ்டமா இருக்கும், ஈஸியா இருக்காது. ஓகேங்களா. ஆனா வந்து பண்ணிட்டீங்கன்னா ஈஸியா வர ஆரம்பிச்சுரும். ஓகேங்களா. இத மட்டும் விடாம நீங்க வந்துட்டீங்கன்னா, அந்த மூவ்மென்ட்க்குள்ள வந்துருவீங்க. உங்களோட இன்கமும் இன்கிரீஸ் ஆகும். அதே சமயம் ஓகேங்களா, ஒரு பெரிய மாற்றத்த நம்மளால சொசைட்டிக்குள்ள கொண்டு போற முடியும். ஓகேங்களா. தேங்க் யூ சோ மச். ஓவர் டூ சக்திவேல் சார்.